வெல்கம் டு மை சேனல். நான் இந்த தம்பதிகளை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நேற்று இவங்க ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. என்னென்னா தள்ளுவண்டி கடைக்கார பற்றி ரொம்ப கொஞ்சம் கேவலமாக பேசியிருப்பாருங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் நேற்று சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி வாங்க போனாங்களாமா. அது எப்பவும் போல் ரெடிமேட் சப்பாத்தி தான் வாங்குவாங்க. அந்த மளிகை கடை இல்லை. நான் ஒரு தள்ளுவண்டியில் சப்பாத்தி வாங்கினேன். வீட்டுக்கு பார்த்தா சப்பாத்தி வாயிலே வைக்க முடியல. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தள்ளுவண்டிக்காரரை பார்த்து, கடையில் அப்போவுமே யாருமே இல்லைன்னு நினச்சா டவுட்டாக இருந்தது. கடையில் அப்போ யாருமே இல்லைன்னா டவுட்டாக இருந்ததுன்னா இவர் வந்திருக்கலாம். அதை விட்டு தள்ளுவண்டிக்காரருக்கு கடையை நடத்த தெரியல, அது நடத்த தெரியல, இது நடத்த தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒன்று கேட்குறேன். இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு தோசை வைக்கலாம், இல்லை அரிசி பருப்பு சாப்பாடு செய்யலாம், எத்தனையோ இருக்குது. கடையிலே சாப்பிடணுன்னா ஆமாம், கடையிலே தான் சாப்பிடுவாங்க. இவங்க என்ன கேட்கனா அந்தளவுக்கு வருமானம். 2வது சாப்பாடே வைக்க தெரியாத ஆளுகள்லாம் எதுக்கு ஹோட்டல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் உழைச்சி தான் சாப்பிட்றாங்க. இவங்கள மாதிரி யூடியூப் வருமானத்தை நம்பி சாப்பிடல. அதாவது இவர் அன்னைக்கு ஜோசிகாரை கேவலப்படுத்தினார். அப்புறம் பார்த்திங்கன்னா தெரு வியாபாரி வெங்காயம் வைக்கிறவனை கேவலப்படுத்தினார். இப்போ தள்ளுவண்டிக்காரர்கள் கேவலப்படுத்தினார். இதையும் ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க. சப்பாத்தி சரியில்லை, அது சரியில்லை. அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்றாங்க. இவங்கள மாதிரி யூடியூப் வருமானத்தை நம்பி சாப்பிடல. இது நான் சொல்லும்போது இப்போ பாருங்க, நிறைய கமெண்ட் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உள்ளபடி தான் சொல்கிறேன். ஒரு தள்ளுவண்டி கடையில் ஒரு கடை வாடகை கொடுக்க முடியாதோ தள்ளுவண்டி கடை வைப்பாங்க. அவங்க எல்லா ஹோட்டல்லையும் டிஃபன் நல்லா இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இவர் என்ன சொல்கிறான்னா, சாப்பாடே வைக்க தெரியாதுல ஹோட்டல் வச்சுக்கிறா. இவர் போய் வச்சுருக்கலாமே. ஏன் இது ஒரு வீடியோ போட்டு அதை வியூஸை எடுத்து சம்பாதிக்கணும்? அதை யோசிக்க வேண்டியது இவங்க சப்ஸ்கிரைபர் தான். இவங்க எதை போட்டாலுமே அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. நாம் ஏதாவது இவங்களை பற்றி பேசினா ரொம்ப நம்ம என்னமோ விரோதி மாதிரி நம்மளை பேட் கமெண்ட் பண்ணி நம்மளை திட்டுறாங்க. அதை பற்றி கவலை இல்லைங்க. ஒரு தள்ளுவண்டிக்காரன்னு விட்டு வைக்கிறீங்க, அவளையும் கேவலப்படுத்துகிறாங்க. இந்த அம்மாவுக்கு வாரத்தில் 3 நாள் கறி, சிக்கன், மட்டன் கடையில் சாப்பிட்டா தான் பிடிக்கும். இந்த அம்மா ஒரு சமையல் கட்டு சுத்தமாக வச்சுருக்கவே மாட்டாங்க. நீங்கள் எல்லா வீடியோலும் போய் பாருங்கள். எல்லா வீட்டிலும் சமையல் கட்டு எப்படி இருக்குது, இவங்க சமையல் கட்டு எப்படி இருக்குன்னு. தள்ளுவண்டிக்காரங்களா எதுக்கு கடை வச்சுக்கிறீங்க? சாப்பாடை ஆக்க தெரியாமல எதுக்கு ஹோட்டல் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா ஹோட்டல்லையும் சாப்பாடு டேஸ்ட் ஆக்க சொல்ல முடியாது. நானும் நிறைய ஹோட்டல் சாப்பிட்டுக்கிறேன். டேஸ்ட்டாக இல்லைன்னா கடைக்காரங்கிட்ட போய் சண்டை பிடிக்க முடியுங்களா? அதெல்லாம் முடியாது. அதையும் ஒரு வீடியோவை போட்டு இப்படி கேவலப்படுத்துகிறாங்க. தள்ளுவண்டிக்காரங்களை கேவலப்படுத்துகிறாங்க. அன்றைக்கி தெரு வியாபாரி வெங்காயம் விற்கிறவனு கேவலப்படுத்துகிறாங்க. இப்போ ஒருத்தரையும் இவங்க விட்டு வைக்கல. இது நாம் சொன்னால் உங்கள் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானா? அப்புறம் இன்னும் நையை புடச்சிருவேன், அது புடச்சிருவேன். நான் இருக்கிறதாங்க சொன்னேன். தள்ளுவண்டி யாரும் கேவலம் பேசக்கூடாது. ஏன்னா அவங்க ரொம்ப உழைச்சி கஷ்டப்படுத்தா சம்பாரிச்சா அந்த கடை வைக்கிறாங்க. எதனால் அவங்க கடை வைக்கிறாங்கன்னா, கடையில் வாடகை கொடுக்க முடியும். இன்றைக்கி கடையில் வாடகை கொடுக்கணுன்னா மினிமம் 20,000 வேணும். அவங்க இல்லாதனால தான் இந்த தள்ளுவண்டியில் கடை வைக்கிறாங்க. அதையும் போய் இவர் கேவலமாக பேசுகிறாருன்னா அதையும் ஒரு வீடியோ வேறு ஓட்டுக்கிறாரு. அவரோட மனசு எவ்வளோ சங்கடப்படும். அவர் இந்த சேனல் பார்த்தானா நம்மளே தான் சொல்லியிருப்பாங்க. கடையில் ஒருத்தரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒருத்தரும் இல்லாத கடைக்கு இவர் எதுக்கு போகிறாரு? இப்படி இந்த தம்பதிகள் ஒவ்வொருத்தரே பேசி வியூஸ் வாங்கி வருமானம் சம்பாதிக்கிறாங்கன்னா உண்மையுமே இவங்க இருக்கிற சப்ஸ்கிரைபர் தான். இப்போ நாம் பேசும்போது நம்மளை மட்டும் கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு தள்ளுவண்டிக்காரர் கஷ்டப்பட்டா அவங்களும் உழைச்சி தான் சாப்பிட்றாங்க. இவங்க உழைக்காமல் யூடியூப் வருமானத்தை நம்பி இருக்கிற ஒரே தம்பதிகளாக பார்த்திங்கன்னா இவங்க தான். சிந்திக்க வேண்டியது நாங்கள் கிடையாது, மக்கள் தான். இது நான் பேசும்போது உங்கள் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான் சொல்லுவாங்க. பார்க்கலாம்.